லார்ட். இன்னைக்கு நம்ம ஹோலி பைட்ஸில் வந்து 12 அப்போஸ்தலர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட இறப்பு எப்படி நடந்தது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோலி பைட்ஸ்னால் என்னென்னா, நம்ம திருச்சபையில் ஏற்படுற சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள், சில துணுக்குகள், நம்ம அறியப்படாத சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கறது தான் வந்து ஹோலி பைட்ஸு. ஸோ நம்ம இயேசுவோட 12 அப்போஸ்தலர்கள் வந்து இயேசுக்கு அப்புறம் வந்து நற்செய்தி பணியில் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க போய் உலகெங்கும் நற்செய்தி பரப்புறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்கிறாங்க. எங்கள் ஊரெல்லாம் போய் நற்செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்களோட இறப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, 12 அப்போஸ்தலர்கள், அதாவது 12 அப்போஸ்தலர்களில் நம்ம யூதாஸ் இஸ்காரியத்தை தவிர 11 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மத்தியாசன ஒருத்தரை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அவரை சேர்த்து 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 அப்போஸ்தலர்களோட இறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சென்ட் பீட்டர் இவர் வந்து இயேசு இறந்ததுக்கப்புறம் 64ஆம் ஆண்டு தலைக்கீழ சிலுவையில் அறையப்பட்டு ரோம நகரில் வந்து இறக்குறாரு. அவரோட அந்த உடம்பு ரோமன் பசிலிக்காவில் வந்து புதைக்கப்படுது. ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அப்போஸ்தலர் வந்து அவர் வந்து கத்தியால் வெட்டப்பட்டு அவர் வந்து இறக்குறாரு. அவரும் வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜேம்ஸ் கேத்தட்ரலில் அவரோட உடம்பு வந்து இருக்குது, புதைக்கப்பட்டிருக்கு. ஜேம்ஸ், ரெண்டாவது ஜேம்ஸ், அதாவது ஜேம்ஸ் த கிரேட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொரு வந்து சின்ன யாகப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜேம்ஸ்னால் யாகப்பர் தான். சின்ன யாகப்பர்னு சொல்லக்கூடியவர் வந்து அவர் கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. அவரோட உடம்பு வந்து ஹோலி அப்போஸ்டல் பெசிலிக்காவில் வந்து இட்டாலியில் ரோமில் இருக்குது. யூதாஸ் ததேயு வந்து அவர் வந்து அம்புகளால் குத்தப்பட்டு இறக்குறாரு. அவரோட உடம்பு சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிலிப்னு சொல்லக்கூடியவர் வந்து அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுறாரு. அவரோட உடம்பு வந்து ரோமில் இட்டாலியில் டாசிசின்ற ஊரில் இருக்குது. தாமஸ் வந்து நம்ம சென்ட் தாமஸ் வந்து இங்கே இந்தியாவில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஈட்டியால் குத்தி இறக்கப்படுறாரு. சைமன் த ஜிலோலாட்னு சொல்லக்கூடியவர் வந்து கத்தியால் குத்தப்பட்டு இறக்கப்படுறாரு. அந்திரேயார் சொல்லக்கூடிய ஆண்ட்ரூ வந்து எக் ஷேப் சிலுவையில் வந்து அறையப்படுறாரு. மேத்யூ வந்து அவரும் சிலுவையில் அறையப்படுறாரு. இதில் இந்த ஜான்றவர் மட்டும்தான் அதாவது அருளப்பர் மட்டும்தான் வந்து இயற்கையாக இறக்குறாரு. மத்தியாசன்றவர் வந்து அவரையும் சிலுவையில் கட்டி இறக்கப்படுறாரு. இவங்க 12 அப்போஸ்தலர் இல்லையா? இன்னொருத்தவர் அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் அப்போஸ்தலர் வாழ்க்கை வாழ்ந்த புனித பால், அவர் வந்து மனம் மாறியவர், இயேசு கூட இல்லாத தனியாக மனம் மாறியவர். அவரும் வந்து கழுத்து அறுக்கப்பட்டு இறக்கப்படுறாரு. ஸோ இந்த 12 அப்போஸ்தலர்கள் ப்ளஸ் வந்து பால் அவரோடது. இதில் வந்து ஜான் மட்டும்தான், புனித அருளப்பர் மட்டும்தான் வந்து திருவெளிப்பாடு எழுதி முடித்ததுக்கப்புறம் இறக்குறாரு. பிரைஸ் தி லார்ட்.